வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசு புதிய தொழிலாளர் சட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது. அதில் தி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020 தொழில் உறவுகள் சட்டம் 2020 பிரிவுகளை பற்றி நாம் விரிவாக பார்த்து வருகிறோம். என்ற உரையில் பிரிவு 2 உள்ள சில வரையறைகள் வரை பார்த்தோம். இந்த உரையில் அதில் உள்ள மற்ற வரையறைகளை நாம் காணலாம். அத்துடன் அத்தியாயம் 2 பற்றியும் நாம் பார்க்கலாம். பிரிவு 2 துணைப்பிரிவு ஆர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் அண்டர்டேக்கிங். ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தொழில் நிறுவனத்திற்கு முக்கியமா இருக்க வேண்டியது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி அங்க நடந்துகிட்டு இருக்கணும். அது இருந்தால் தான் அதை நம்ம ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னு சொல்ல முடியும். இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் அண்டர்டேக்கிங் தொழில்துறை நிறுவனம் ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் முறையாக வகுக்கப்பட்ட செயல்முறைகளின்படி, தட் இஸ் கால்ட் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, ஒரு தொழில் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா அதை நாம தொழில் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு தொழில் நிறுவனம் இருக்கு, அங்க ஒரு முறையாக வகுக்கப்பட்ட ஒரு செயல் நடைபெற்று வருகிறது, அப்ப அங்க ஒரு தொழில் நடைபெறுகிறது அப்படின்னு நாம சொல்றோம். அந்த இடத்துலயே இன்னும் சில யூனிட்ஸ் அது பக்கத்திலேயே இருக்கு. அந்த நிறுவனங்களிலையும் ஏதோ ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒரு சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப அதையும் சேர்த்து நாம தொழில் நிறுவனம் சொல்லலாமா அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப முதல்ல இருக்கிற ஒரு நிறுவனத்துல, ஒரு அலகுல, ஒரு யூனிட்ல ஒரு தொழில் நடைபெறுகிறது, அதை நம்ம தொழில் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு முடிவாயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற ஒரு யூனிட்ல தொழில் நிறுவனம் என்று வகைப்படுத்த முடியாத ஒரு விஷயம் நடைபெறுகிறது. அல்லது இப்ப நான் வந்து முதல்ல சொன்ன அந்த தொழில்துறை நிறுவனத்துல என்ன செயல் நடைபெறுகிறதோ அதற்கு துணை போகின்ற அல்லது அதற்கு உதவி செய்கின்ற ஒரு தொழில், ஒரு ஆக்டிவிட்டி அங்க நடைபெறவில்லை அப்படின்னு சொன்னால், இப்ப நம்ம அந்த முதல்ல சொன்ன நிறுவனத்தை மட்டும்தான் தொழில்துறை நிறுவனம்னு சொல்ல முடியும். மற்றவற்றை வந்து இதிலிருந்து பிரித்து காட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நாம அவற்றையெல்லாம் தொழில்துறை நிறுவனம்னு சொல்ல முடியாது. முன்னாடி சொன்ன எங்க தொழில் நடைபெறுகிறதோ அந்த நிறுவனத்தை மட்டும்தான் நாம தொழில் நிறுவனம் அப்படின்னு சொல்ல முடியும். இது ஒன்று. இரண்டாவது, ஒரே ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்துல ஒரு பிரிவுல வந்து தொழில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது, மற்ற அலகுகளும் அங்க இருக்கு, அதர் யூனிட்ஸ் ஆர் ஆல்சோ தேர். அந்த அலகுகள்ல இந்த தொழில் பயின்று நம்ம எதை சொல்லுகிறோமோ அது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலோ, அல்லது இப்ப முதல்ல சொன்ன இந்த தொழில் நிறுவனத்திற்கு துணையாக சில ஆக்டிவிட்டிஸ் அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலோ, அந்த தொழில் நிறுவனங்களை இவற்றிலிருந்து பிரிக்க முடியாது, எல்லாம் இதெல்லாம் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு நாம சொன்னாலோ, அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நாம வந்து ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறதுடைய டெஃபினிஷன். பிரிவு 2S இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்சூரன்ஸ் கம்பெனினா என்ன அப்படின்னு கேட்டாக்க, இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 1938 ஆண்டான இன்சூரன்ஸ் சட்டம், அந்த சட்டத்தின் கீழ் அதனுடைய பிரிவு 2 வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு காப்பீட்டு நிறுவனம், அதுதான் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுகிறோம். இது செக்ஷன் 2S. செக்ஷன் 2T இது ஒரு முக்கியமான பிரிவு. இங்க லே ஆஃப் அப்படிங்கிறத பத்தி என்ன அப்படின்னு சொல்றாங்க. லே ஆஃப் அப்படின்னு சொன்னா ஊழியர்களை வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறது. அதாவது நிறுவனத்தை கிட்டத்தட்ட ஒரு நிறுவனத்திலே தொழில் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்றது. அப்ப நிறுவனத்திலே தொழில் நடைபெறவில்லை அப்படின்னு சொன்னா அங்க இருக்கின்ற ஊழியர்களுக்கும் வேலை இல்லாமல் தான் போகும். அப்ப நிறுவனத்துல தொழில் நடைபெறவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை எப்ப வரும் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு தொழில் நிறுவனத்துல அதனுடைய மூலப்பொருட்கள், உதாரணமா ஒரு தொழில் நிறுவனத்துல வந்து நிலக்கரி இருந்தால்தான் அங்க தொழில் நடைபெறும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு, அல்லது மின்சாரம் இருக்கணும், அல்லது வேற ஏதோ ஒரு மூலப்பொருள் அங்க இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அங்க தொழில் நடைபெற முடியும். அதெல்லாம் அங்க இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்க ஷார்டேஜ் வந்துருது, அங்க பற்றாக்குறை இருக்கு. சோ அந்த நிலக்கரி, மின்சாரம் அல்லது மூலப்பொருட்களுடைய பற்றாக்குறை அதன் காரணமாகவோ, அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தேங்கிவிட்டது, மார்க்கெட்ல விற்க முடியல, எல்லாம் அப்படியே தேங்கி கிடக்கு அப்படின்னாலோ, அல்லது இயந்திரங்கள் பழுதுபட்டு போய்விட்டாலோ, அங்க இருக்கிற அந்த தொழிற்சாலைக்கு தேவையான இயந்திரங்கள் பழுதுபட்டு விட்டன, அவற்றை சரி செய்ய முடியாது அப்படின்னாலும், அல்லது இயற்கை பேரிடர், ஒரு ஃபிளட் வந்துருச்சு, எல்லா மிஷினரியும் மூழ்கி போயிடுச்சு, அதெல்லாம் திரும்ப ரெக்டிஃபை பண்றது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாலும், அல்லது இவற்றுடன் தொடர்புடைய வேறு சில காரணங்கள் இல்லாலும், பணி வழங்குனர் ஒருவர் தமது தொழில் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஊழியர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஆட்குறிப்பு மூலம் நீக்கப்படாத நபர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்க முடியாமல் போனாலோ, பணி வழங்க மறுத்தாலோ, அல்லது அவரால் பணி வழங்க இயலவில்லை என்றாலோ அதற்கு பணி நிறுத்தம் அல்லது லே ஆஃப் என்று பெயர். சோ இப்ப இதுல என்னென்னலாம் கவனிக்க அப்படின்னு கேட்டாங்க, இந்த காரணங்கள் என்னென்ன காரணங்கள் அப்படிங்கறத நம்ம கவனிச்சுக்கணும். அந்த நிறுவனத்தினுடைய மாஸ்டர் ரோல் இருக்கு இல்லையா, ஊழியர் பட்டியல், அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தான் இவங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கணும்.
அந்த ஆட்களும் ஆட்குறைப்பு மூலம் பணி நீக்கம் செய்யப்படாதவர்களா இருக்க வேண்டும். ரிட்ரென்ச்மென்ட் அதுல ஆட்களை பணி நீக்கம் செய்திருந்தாங்கன்னா அதுல வர்றவங்களை இதுல சேர்க்க முடியாது, லே ஆஃப்ல சேர்க்க முடியாது. ஸோ அது தனி, இது தனி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவரால் தொடர்ந்து பணி வழங்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருந்தால், அல்லது அவர் பணி வழங்க மறுக்கிறார், என்னால் பணி வழங்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லி மறுக்கிறார். ஒன்று இயலாமை, இன்னொன்று மறுக்கிறார். அதற்கு லே ஆஃப் என்று பெயர். இது முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ரிட்ரென்ச்மென்ட் கீழே ஒருத்தருக்கு பணி வழங்கப்படவில்லை என்றால் அவர் இந்த டெஃபனிஷனுக்குள்ளார வரமாட்டார். ஒரு 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 ஊழியரை ஒரு நாளுக்கு லே ஆஃப் பண்ண முடியுமா, அல்லது ஒரு மாசத்துக்கு தான் லே ஆஃப் பண்ணணுமா, அல்லது ஒரு நாளுடைய ஒரு ஹாஃபுக்கு லே ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான டெஃபனிஷன் இது. ஒரு ஊழியர் இப்ப காலையில வேலைக்கு வர்றாரு, அவரு டெய்லி எந்த இடத்துக்கு வேலைக்கு வராரோ அந்த இடத்துக்கு வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அப்படி வந்தவருக்கு 2 மணி நேரம் வரையிலும் அவருக்கு வேலை எதுவும் கொடுக்கல, அவர் உட்காந்து வச்சிருக்காங்க, வேலை எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவர் அன்று முழுவதும் பணியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார் என்று அர்த்தம். அவருக்கு 2 மணி நேரம் வரையிலும் வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு அவரை ஐடியலா வச்சிருந்ததுனால, அவருக்கு பணி எதுவும் கொடுக்காதனால அந்த நாள் முழுவதும் அவருக்கு லே ஆஃப் கொடுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது இந்த பிரிவினுடைய அப்படி அந்த அர்த்தம். இப்போ வந்தாரு, 2 மணி நேரம் வரையிலும் அவருக்கு வேலை கொடுக்கல, அதனால அவருக்கு அந்த நாள் முழுக்க வேலை இல்லைன்னு சொல்லியாச்சு, அவருக்கு லே ஆஃப் சொல்லியாச்சு. இப்போ ஒரு ஊழியர் வராரு, அவருடைய ஷிஃப்ட்டுக்கு அவர் வராரு, ஷிஃப்டுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு வேலை இல்லை, வேலை எதுவும் கொடுக்கல. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா ஒருத்தர் 8 மணில இருந்து 4 மணி வரையும் ஒருத்தர் வேலை பார்க்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். அது 8 மணிக்கு அவர் கரெக்டா அவருடைய வேலை பார்க்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அவருக்கு என்ன சொல்றோம், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதாவது 8 டு 12, இந்த 12 வரையிலும் உங்களுக்கு வேலை எதுவும் இல்லை, நீங்க 12 மணிக்கு வாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால், அதுக்கப்புறம் அவருக்கு வேலை கொடுத்தால், 12 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வேலை கொடுத்தால், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு மட்டும் அவருக்கு லே ஆஃப் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒருத்தர் வேலைக்கு வராரு, அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க செகண்ட் ஹாஃப்க்கு வாங்க, அதாவது 8 மணிக்கு வந்தவரை 12 மணிக்கு வாங்க, அப்ப உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் போயிட்டு திரும்ப 12 மணிக்கு வராரு. அவர் 12 மணிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வேலை எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர் லே ஆஃப்னு எடுத்துக்க முடியாது. அந்த செகண்ட் ஹாஃப் அவர் வந்திருக்காரு இல்லையா, அந்த செகண்ட் ஹாஃபுக்கு உண்டான ஊதியம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அடிப்படை ஊதியமும் அகவிலைப்படியும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். ஸோ இப்ப எது லே ஆஃப் அப்படிங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் காலையில வேலைக்கு வராரு, அல்லது அவருடைய ஷிப்டினுடைய ஆரம்பத்துல வேலைக்கு வராரு, 2 மணி நேரம் அவருக்கு வேலை எதுவும் வழங்கப்படவில்லை என்றால் அவர் அன்று முழுவதும் பணியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அன்னைக்கு முழுக்க லே ஆஃப் கொடுத்தாச்சு, அவருக்கு சம்பளம் கிடைக்காது. ஒரு ஊழியர் வராரு, அவர் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு வேலை இல்லை, செகண்ட் ஹாஃப்க்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அவர் வராரு, அப்ப அவருக்கு பணி வழங்கப்பட்டால் அவருக்கு அந்த ஒரு அரை பகுதிக்கு மட்டும் அவர் லே ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு வேலை பார்த்த ஹாஃபுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்கலாம். இன்னொருத்தர் வராரு, ஆனா அவருக்கு வேலை ஒண்ணும் கொடுக்கல, செகண்ட் ஹாஃப்க்கு வாங்க அப்படின்னு சொல்றீங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அவருக்கு இது வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு செகண்ட் ஹாஃப்க்கு உண்டான சம்பளத்தை வாங்கிக் கொள்வதற்கு அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு மட்டும் அவரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது லாக் அவுட். லாக் அவுட்னா என்ன, இது கதவடைப்பு. ஸோ லே ஆஃபுக்கும் லாக் அவுட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். லே ஆஃப் இந்த மூலப்பொருட்கள் இல்லாது, அல்லது இயற்கை பேரிடர்கள், அல்லது பொருட்கள் விற்காது, அல்லது இயந்திரங்கள் இல்லாது, இந்த மாதிரி விஷயங்களால லே ஆஃப் வருது. ஆனா லாக் அவுட் என்பது கதவடைப்பு. இது டெம்பரரி க்ளோசிங் ஆஃப் எ பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் தி சஸ்பென்ஷன் ஆஃப் ஒர்க் and the refusal by an employer to continue to employ any number of persons employed by him. என்னால என்கிட்ட வேலை பார்க்குற இந்த ஆட்களுக்கெல்லாம் இப்பொழுது என்னால் வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மூடிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு லாக் அவுட் அப்படின்னு பேரு. அதில் கதவடைப்பு. பணி வழங்கும் ஒருவர் தற்காலிகமாக வேலை செய்யும் இடத்தை மூடிவிடுவது அல்லது வேலையை தொடராமல் நிறுத்தி விடுவது. இன்னும் ஒர்க் பண்ணல, இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரால் பணியில் அமர்த்தப்பட்ட ஊழியர்களை தொடர்ந்து பணியில் வைத்துக் கொள்ள மறுப்பது. இதுதான் கதவடைப்பு அல்லது லாக் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். 2 துணைப்பிரிவு வி, மேஜர் போர்ட். ஒரு பெரிய துறைமுகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இந்திய துறைமுகங்கள் சட்டம், அதுல இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் 1908, அதுல பிரிவு 8(3) வரையறுக்கப்பட்டுள்ள துறைமுகத்தை குறிக்கும். அடுத்தது 2 துணைப்பிரிவு டபிள்யூ, மெட்ரோ ரயில்வே. ஏன்னா மெட்ரோ ரயில்வே புதுசா வந்திருக்கிறதுனால அதையும் சேர்த்துட்டாங்க. மெட்ரோ ரயில்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, மெட்ரோ ரயில்வேஸ் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 2002 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டினுடைய பிரிவு 2(1) வரையறுக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில்வே என்று பொருள்படும். அங்க என்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதுதான் மெட்ரோ ரயில்வே என்று குறிக்கப்படும். 2 துணைப்பிரிவு எக்ஸ், மைன், சுரங்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க. சுரங்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மைன்ஸ் ஆக்ட் 1952, சுரங்கங்கள் சட்டம் 1952 பிரிவு 2(1) ஜே,
அதுல சுரங்கம் அப்படிங்கிறத வரையறை செய்திருக்கிறாங்க. அதுதான் நாம சுரங்கம் என்று சொல்லுகிறோம். இந்த சட்டத்துல எப்படி பொருள்கள் வேண்டும் சொன்னா அந்த பொருள் தான் பார்க்கணும். பிரிவு 2 துணை பிரிவு ஒய் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தேசிய தொழில்துறை தீர்ப்பாயம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சட்டத்தினுடைய பிரிவு 46 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய தொழில்துறை தீர்ப்பாயம். அதுதான் நாம நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சட்டத்தினுடைய பிரிவு 46 நம்ம என்னங்கிறத படிக்கணும். 2Z நெகோசியேட்டிங் யூனியன் ஆர் நெகோசியேட்டிங் கவுன்சில், பேச்சுவார்த்தை நடத்துகின்ற ஒரு யூனியன் அல்லது கவுன்சில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் தொழிற்சங்கம் அல்லது பேச்சுவார்த்தை நடத்தும் கவுன்சில் என்பது இந்த சட்டத்தினுடைய பிரிவு 14 குறிப்பிடப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை நடத்தும் தொழிற்சங்கம் அல்லது பேச்சுவார்த்தை நடத்தும் கவுன்சில். ஸோ இந்த செக்ஷன் 14ல அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த அமைப்பு தான் நிர்வாகத்தினுடைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அங்கீகாரம் பெற்றது. ஸோ எல்லாரும் போய் நிர்வாகத்து கூட உட்கார்ந்து பேச முடியாது. அவங்க எதை இந்த கவுன்சில் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அல்லது ஒரு நெகோசியேட்டிங் கவுன்சில் அல்லது நெகோசியேட்டிங் யூனியன் அப்படின்னு சொல்லி அவங்க எதை அமைத்திருக்கிறார்களோ அதுதான் நாம பேச்சுவார்த்தை நடத்தும் தொழிற்சங்கம் அல்லது பேச்சுவார்த்தை நடத்தும் கவுன்சில் சொல்கிறோம். அவங்க மட்டும்தான் நிர்வாகத்தோட உட்கார்ந்து பேச முடியும். இது எப்படி அமைக்கிறது, அதுல யார் யார் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பிரிவு 14 விரிவாக பேசுகிறது. நாம அங்க அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். பிரிவு 2 ZA நோட்டிபிகேஷன் அறிவிக்கை. அறிவிக்கை என்பது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அரசிதழ்கள் அல்லது ஒரு மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ அரசிதழ்கள் கெசட்ல வெளியிடப்பட்ட அறிவிப்பை குறிக்கிறது. அறிவித்தல் அப்படிங்கிற சொல், நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாக்க, அதனுடைய காக்னேட் எக்ஸ்பிரஷன்ஸ், அதனுடைய இலக்கண மாறுபாடுகள் உள்ள மற்ற சொற்கள், அது எந்த மாதிரி சொற்களும் இருக்கலாம், அந்த சொற்களையும் சேர்த்து அதுக்கு தகுந்த வரையிலே பொருள் கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இதுல சொல்லியிருக்காங்க. 2 ZB ஆபீஸ் பேரர். ஆபீஸ் பேரர் அப்படிங்கிறதுனா யாரு அப்படின்னு கேட்டாக்க, ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கு. அந்த ட்ரேட் யூனியன்ல சில ஆபீஸ் பேரர்ஸ் இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த ட்ரேட் யூனியனுடைய பணிகளை செய்து முடிப்பதற்காக சில ஆபீஸ் பேரர்ஸ் இருப்பாங்க. அவங்களை தேர்ந்தெடுத்திருப்பார்கள், ஏதோ ஒரு முறையில் அவர்களை செலக்ட் செய்து வைத்திருப்பார்கள். அவர்கள் ஒரு குழுவாகவும் செயல்படலாம். அப்படி இருந்து அவங்களுக்கு ஆபீஸ் பேரர்ஸ் அப்படின்னு பேரு. ஒரு தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையிலும் ஆபீஸ் பேரர் என்பது செயற்குழுவின் உறுப்பினரை குறிக்கும். அவர் உறுப்பினராக இருந்தால் அங்கே ஆபீஸ் பேரரா இருப்பார். ஆனால் தணிக்கையாளரை குறிக்காது. அங்க ஒரு ஆடிட்டர் இருக்காருன்னு வச்சுங்க, அந்த ட்ரேட் யூனியனுக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பாரு, அவர் ஆபீஸ் பேரர் அப்படின்னு கேட்டா அவர் ஆபீஸ் பேரர் இல்லை. அந்த தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்க பணியை செய்யக்கூடிய ஒருவர், அவர் தான் ஆபீஸ் பேரர் அப்படின்னு குறிக்கப்படுவார். அடுத்த ZC பிரஸ்கிரைப்டு. பிரஸ்கிரைப்டு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, அந்த சட்டத்தில் நிறைய இடங்கள்ல ஆஸ் பிரஸ்கிரைப்டு அப்படின்னு வரும். ஸோ அந்த பிரஸ்கிரைப்டு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த சட்டத்தின் கீழே சில விதிமுறைகளை ஏற்றி வைத்திருப்பார்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அங்க என்ன வகுத்துரைத்திருக்கிறார்களோ அதுதான் நாம வகுத்துரைக்கப்பட்ட அப்படின்னு சொல்றோம். அந்த ரூல்ஸ்ல என்ன முறை சொல்லி இருக்கிறாங்களோ அந்த முறையை நாம வகுத்துரைக்கப்பட்ட முறை அப்படின்னு சொல்றோம். ZD ரயில்வே. ரயில்வே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, ரயில்வே என்பது இந்திய ரயில்வேக்கள் சட்டம் 1989 பிரிவு 3 வரையறுக்கப்பட்டுள்ள ரயில்வே நிறுவனத்தை குறிக்கும். அடுத்தது ZE ரெஜிஸ்டர்டு ஆபீஸ் அப்படின்னா என்ன? ரெஜிஸ்டர்டு ஆபீஸ்ங்கிறது யாரோட ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் அப்படின்னா, ட்ரேட் யூனியன், ஒரு தொழிற்சங்கம், அதனுடைய ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ். அது என்ன அப்படின்னு கேட்டா, பதிவு அலுவலகம் என்பது இந்த சட்டத்தின் கீழ் தொழிற்சங்கத்தின் தலைமை அலுவலகம் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருப்பாங்க. ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்வாங்க, அதை பதிவு செய்யும் பொழுது அதனுடைய தலைமை அலுவலகத்தினுடைய முகவரியை பதிவு செய்யணும். அந்த தலைமை அலுவலகம் என்று பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்க அலுவலகத்தை குறிக்கும். அடுத்தது ZF ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன், பதிவு பெற்ற தொழிற்சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தை குறிக்கும். இந்த சட்டத்தின் கீழே அந்த தொழிற்சங்கத்தை பதிவு செய்திருந்தால் அது ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் அல்லது ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன் என்று அழைக்கப்படும். அடுத்தது ZG ரெஜிஸ்ட்ரார். ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா, ரெஜிஸ்டர் பதிவு செய்யப்பட்டங்கிறீங்களே, அங்க எங்க பதிவு செய்யறது அப்படின்னு கேட்டா ரெஜிஸ்ட்ரார்ட்ட தான் பதிவு செய்யணும். அப்ப ரெஜிஸ்ட்ரார்ங்கிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப ரெஜிஸ்ட்ரார் என்பது இந்த சட்டத்தின் பிரிவு 5 கீழ் மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தொழிற்சங்க பதிவாளரை குறிக்கும். ஸோ இந்த சட்டத்தினுடைய பிரிவு 5 கீழ் மாநில அரசாங்கத்தால இவர் தான் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் தான் ரெஜிஸ்ட்ரார் அல்லது பதிவாளர் என்று அழைக்கப்படுகிறார். ZH ரிட்ரெச்மெண்ட். ரிட்ரெச்மெண்ட் நான் முன்னாடியே சொன்னோம், அது இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆட்குறைப்பு, ஆட்களை குறைக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்றாங்க. ஸோ ஆட்குறைப்பு என்பது ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக ஒரு ஊழியருக்கு வழங்கப்படும் தண்டனை அல்லாமல், இந்த டெஃபினிஷன் எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ ஒருத்தர் ஒரு ஊழியர் மேல ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துக்கலாம்.
அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பார், அதுக்காக ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து அவர் வேலையிலேருந்து நீக்கிருக்கலாம். அவரை வந்து ரீட்ரெச்மெண்ட்னு சொல்ல முடியாது. அவர் டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமாக ஆக்ஷன் எடுக்கப்பட்டவர். அவர் இல்லாமல் வேறு காரணங்களுக்காக ஒரு ஊழியரின் சேவையை பணி வழங்குனர் ஒருவர் நிறுத்தி விடுதல், அதான் நம்ம ரிட்ரெச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல எதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. எதெல்லாம் இதுல வராது? ஒரு தொழிலாளர் தாமே முன்வந்து பெற்றுக்கொள்ளும் விருப்ப பணி ஓய்வு. ஒருத்தர் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிடுறாரு, அவர் இதுல வருவாருன்னா அவர் ரிட்ரெச்மெண்ட் கீழே வரமாட்டார். ஒரு ஊழியருக்கும் பணி வழங்குனருக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி குறிப்பிட்ட வயதை எட்டியவுடன் அந்த ஊழியருக்கு வழங்கப்படும் பணி ஓய்வு. ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ்ல வந்து ஒருத்தருக்கு வந்து 58 வயசுல ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல போட்டிருப்பாங்க. 58 வயது முடிந்தவரை இவர் வந்து பணியிலிருந்து விலகிக் கொள்வார் அல்லது இவருக்கு பணி வழங்க முடியாமல் நிறுத்தி விடுவோம் அப்படின்னு அதுல எழுதி கொடுத்திருப்பாங்க அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். அதன்படி அவர் வந்து பணி விலகி விடலாம். பணி வழங்குனருக்கும் ஊழியருக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒரு சேவை ஒப்பந்தம் காலாவதியான பின்பு அதனை புதுப்பிக்காமல் விட்டுவிடுவதால் தொழிலாளர் பணி எடுத்தல். ஒருவேளை இப்படி ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இருந்தால் 58 வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப அதை வந்து இது பண்றோம், ஒரு ரெனியூல் பண்றோம் அப்படின்றோம். அல்ல ஒரு 45 வயசுல இவருக்கு நான் அதுக்கு மேல பணி வழங்க முடியாது அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ஒப்பந்தத்தை 45 வயசுக்கு மேல திரும்ப ரெனியூல் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அதனால பணி இழந்தவர் வந்து இதுல வரமாட்டாரு. அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கான ஷரத்து அதில் முன்பே இடம்பெற்றிருந்தால் அதனால் ஏற்படும் பணி இழப்பு. அதாவது 45 வயசு வரையிலும் இவருக்கு வேலை கொடுக்குறோம், அதுக்கு மேல இவருக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு எழுதியிருக்காங்க ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல என்ன போட்டிருக்காங்க, ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தை இன்னும் நீட்டிப்பு செய்ய முடிந்தால், ரெனியூவல் பண்ண முடிந்தால் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அதுல ஒரு ஷரத்து இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஷரத்து இல்ல, அதனால இவங்க வந்து 45ஓட நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அதனால் ஏற்படுகின்ற பணி இழப்பு அதுவும் ரிட்ரெச்மெண்ட் கீழே வராது. இப்போ இந்த தொழில் சட்டங்களின் கீழ், இந்த புதிய தொழில் சட்டங்களின் கீழ் குறிப்பிட்ட கால பணி ஊழியர் அப்படின்னு ஒரு புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எஃப்டி, பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வந்து இவரை வந்து பணியில் வைத்துக் கொள்வார்கள். அப்புறம் அந்த பணிக்காலம் முடிந்த உடனே அவரை வந்து பணியிலிருந்து விலக்கி விடுகிறார்கள், அதை விடுவித்து விடுகிறார்கள். அந்த மாதிரி ஊழியர்கள் இது கீழே வருவாங்களான்னா அவங்க இதுல வரமாட்டாங்க. தொழிலாளர்களுக்கு நீண்ட காலமா தொடர்ந்து உடல் நலம் இல்லாமல் இருந்திருந்தால் அதனால் பணியிலிருந்து விலக்கப்பட்டால், ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது, ரொம்ப காலமா அவரால் வேலைக்கு வர முடியல, இல்ல வேலைக்கு வராது ஆனா அவரால் எந்த வேலையும் செய்ய முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் பணியில இருந்து விலக்கி இருப்பாங்க, அவருக்கும் ரிட்ரெச்மெண்ட் பொருந்தாது. இதெல்லாம் ரிட்ரெச்மெண்ட்ங்கிற டெஃபினிஷன். 2 ZI செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்க, இப்போ ஒரு பணி வழங்குனருக்கும் ஒரு ஊழியர்களுக்கும் இடையில ஒரு சமரச நடவடிக்கை நடைபெறுகிறது. அப்ப அந்த சமரச நடவடிக்கையின் காரணமாக ஒரு செட்டில்மெண்ட், 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கன்சிலியேஷன் ப்ரொசீடிங் கீழே ஒரு செட்டில்மெண்ட் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அல்லது சமரச நடவடிக்கை அல்லாத வேறு நடவடிக்கையின் விளைவாக பணி வழங்குனர் மற்றும் ஊழியர் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட இருவராலும் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தையும் குறிக்கும். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து கன்சிலேஷன் ப்ரொசீடிங்ஸ் வருது. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணல, ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை வந்த உடனே 2 பேரும் உட்காந்து பேசி இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சுக்கிறாங்க. அதனுடைய ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அதன்படி அவங்க ஒரு 2 பேரும் ஒரு கையெழுத்து போட்ட ஒரு ஒப்பந்தம், ரிட்டன் டாக்குமெண்ட் இருந்து அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து செட்டில்மெண்ட் தான். ஆனா இதனுடைய நகல் சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட அதிகாரி மற்றும் சமரச அதிகாரி, கன்சிலேஷன் ஆபீசர், அவருக்கு இதனுடைய ஒரு காப்பியை அனுப்பிச்சு வைக்கணும். இதுதான் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன். ZJ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ். ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒவ்வொரு நிறுவனத்திலையுமே அந்த வேலை பார்ப்பவர்களுக்கான அல்லது ஊழியர்களுக்கான ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். அதாவது இவங்க வந்து என்ன மாதிரி ஆடைகளை அணிந்து வர வேண்டும், எத்தனை மணிக்கு வேலைக்கு வர வேண்டும், எந்த மாதிரி விஷயங்களை இவர்கள் செய்ய வேண்டும், எந்த மாதிரி விஷயங்களை இவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். அது நிலை ஆணைகள் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த நிலை ஆணைகள் என்பது இந்த சட்டத்தின் முதல் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்த ஆணைகள் ஆகும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அதுல இருக்கிறதா நம்ம ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஸ்ட்ரைக், முக்கியமான விஷயம். பிரிவு 2 துணை பிரிவு ZK அதுல டெஃபைன் பண்றாங்க. ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு தொழிலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒன்றாக சேர்ந்து, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, சேர்ந்துக்கிட்டு அதாவது அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலையை நிறுத்திடுறாங்க. அல்லது பொதுவான ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் அங்கு வேலை செய்கிற அல்லது வேலை செய்து வரும் குறிப்பிட்ட நபர்கள்
அங்கு தொடர்ந்து பணிபுரிய மறுத்தல். ஸோ எங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனை தீரவில்லை, நாங்க இங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறார்கள். அல்லது அவருக்கு வேலை கொடுத்தாலும் நீங்க இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னாலும் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இப்போ புதுசா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பணிபுரியும் ஊழியர்களே 50 விழுக்காட்டினர் 50% ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் அல்லது அதற்கு மேற்பட்டவர் வேண்டுமென்றே தற்காலிக விடுப்பு எடுத்துக் கொள்கிறார்கள். கேஷுவல் லீவ் போடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அங்க வந்து மக்கள் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். அல்லது 50% அல்லது அதுக்கு மேற்பட்டவர்கள் கேஷுவல் லீவ் போட்டு போகணும். அப்படி போட்டால் அதுவும் ஒரு ஸ்ட்ரைக் என்று கொள்ளப்படும். அடுத்தது இசட்எல், ட்ரேட் யூனியன் அப்படின்னா என்ன? ட்ரேட் யூனியன் என்பது தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரேட் யூனியன் என்பது பணி வழங்குனர்கள் மற்றும் பணியாளர்கள் அல்லது பணியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அல்லது பணி வழங்குனர்கள் மற்றும் பணி வழங்குனர்கள். இது நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ல இருக்கிற டெஃபினிஷன் மாதிரியே இங்கேயும் சொல்றாங்க. ஸோ பணி வழங்குனர்கள் மற்றும் பணியாளர்கள், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ், அல்லது பணியாளர்கள் மற்றும் பணியாளர்கள், ஒர்க்கர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ், அல்லது பணி வழங்குனர்கள் மற்றும் பணி வழங்குனர்கள், எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் ஆகியோருக்கு இடையில் நிலவும் உறவு முறைகளை நெறிப்படுத்துதல், அதை ரெகுலேட் பண்ணணும். அதற்கான ஒரு முக்கியமான நோக்கத்துடன் அமைக்கப்படுகின்ற தற்காலிகமான அல்லது நிரந்தரமான ஒரு அமைப்பு, இதுதான் நாம ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்றோம். ஒரு தொழில் அல்லது வர்த்தகத்தை நடத்துவதில் கட்டுப்பாடுகளை விதிப்பதற்காகவும் இத்தகைய அமைப்பு உருவாக்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பையும் இது குறிக்கும். அதாவது ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. 2-3 தொழிற்சங்கங்கள் இணைந்து ஒரு தொழிற்சங்கம் உருவாகி இருக்கலாம். அதையும் இது குறிக்கும். இந்த சட்டத்தின் 3வது அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் கீழ்காண்பவற்றை பாதிக்க மாட்டான். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டா, வர்த்தக கூட்டாளிகள் தங்களுக்குள் சொந்த வியாபாரத்தை நடத்துவதற்காக செய்து கொள்ளும் ஒப்பந்தம். இந்த பார்ட்னர்ஷிப் இருந்தா அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் இதுல வராது, இதுக்கு சம்பந்தம் இல்லை. பணி வழங்குனர் ஒருவருக்கும் அவரால் பணி வழங்கப்பட்டவர்களுக்கும் இடையில் அப்பணி குறித்து செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம், அதுவும் இது கீழே வராது. ஒரு வர்த்தகத்தின் குட்வில்லை விற்பதற்காக அல்லது ஏதோ ஒரு தொழில், ஒரு வர்த்தகம் அல்லது கைத்தொழில் ஆகியவற்றின் அறிவுறுத்தல்களை விற்பதற்காக செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம், அதுவும் இது கீழே வராது. இந்த தொழிற்சங்கத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்தது இசட்எம், ட்ரேட் யூனியன் டிஸ்பியூட். ட்ரேட் டிஸ்பியூட் வேற, ட்ரேட் யூனியன் டிஸ்பியூட் வேற. அது தொழில் சச்சரவு, இது தொழிற்சங்க சச்சரவு. தொழிற்சங்க சச்சரவு என்பது தொழிற்சங்கம் தொடர்பாக, இது சம்பந்தப்பட்டது. இன்னும் தொழிற்சங்கம் தொடர்பாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு இடையிலோ அல்லது ஒரே தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு இடையிலோ எழுகின்ற சச்சரவை குறிக்கும். இசட்என், ட்ரிபியூனல். ட்ரிபியூனல் என்றால் என்ன? அங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் பார்த்தோம் இல்லையா, நேஷனல் ட்ரிபியூனல் பார்த்தோம், இங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் பார்க்கிறோம். ட்ரிபியூனல் அல்லது தீர்ப்பாயம் என்பது இந்த சட்டத்தின் 44வது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்ட தொழில்துறை தீர்ப்பாயத்தை குறிக்கும். இசட்ஓ, அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ், அதாவது தொழிலாளர்களுக்கு எதிரான நியாயமற்ற செயல்முறைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சட்டத்தின் 2வது அட்டவணைகள், செகண்ட் ஷெட்யூல், அதுல சொல்லியிருக்கிற கூறப்பட்டுள்ள செயல்களை குறிக்கும். இசட்பி, அன்ஆர்கனைஸ்டு செக்டார், அதாவது அமைப்பு சாராத ஒரு பிரிவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் 2008 அதனுடைய பிரிவு 2L இன் கீழ் தரப்பட்ட பொருளை குறிக்கும். அதான் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அல்லது அமைப்பு சாராத பிரிவுகள். அடுத்தது இசட்கியூ, வேஜஸ். வேஜஸ்னா என்னங்க? ஊதியம் அப்படின்னா என்ன, சம்பளம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இதை வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ரெமுனரேஷன். நீங்க வந்து ஒரு ஊழியருக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா விதமான பணப்பட்டுவாடை, எல்லாம் சம்பளம் எல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாம் சேர்ந்தது ரெமுனரேஷன், அது எல்லாம் சேர்ந்தது. அது சேலரியா இருக்கலாம், அலவன்ஸா இருக்கலாம், வேற எந்த விதமாகவும் அதை அழைக்கலாம். பணமாகவும் கொடுக்கலாம், அல்லது பணம் இல்லாமல் வேறு விதத்துல வந்து கைண்டாகவும் கொடுக்கலாம். சில தொழில் நிறுவனங்கள் இருக்கும், அவை தயாரிக்கின்ற பொருட்களையே அல்லது உற்பத்தி செய்கின்ற பொருட்களையே கூட தொழிலாளர்களுக்கு கொடுக்கலாம். அல்லது சில இடங்கள்ல வந்து ரேஷன் மாதிரி வந்து அரிசி அல்லது வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கைண்டா கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுக்கின்ற விஷயங்கள் அவற்றை நீங்க வந்து பணமாக சொல்ல முடியும், பண மதிப்பு அதுக்கு சொல்ல முடியும் அப்படின்னா அது இது எல்லாமே வந்து வேஜஸ் அப்படிங்கிறதுல தான் வரும். அதுக்கான டெஃபினிஷனை பார்த்துடலாம். வேஜஸ் என்பது பண மதிப்பில் சொல்லக்கூடிய சம்பளம், படிகள் அல்லது பிற அனைத்து கைமாறுகளையும் குறிக்கும். வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்ட அல்லது குறிப்பால் உணர்த்தப்பட்ட பணி ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றும் ஒருவருக்கு பணி வழங்குனரால் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அது வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கலாம், அல்லது குறிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கலாம். அதுல அவருக்கு என்ன வேலையை அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த வேலையை அவர் செய்து முடித்தால் அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் அவங்க ஒத்துக்கிறாங்க முதல்ல. நீங்க இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்தால் உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு சொல்லப்படுகின்ற வேலையை அவர் முடித்து விட்டால் அவருக்கு வழங்கப்படுகின்ற அனைத்தும், அதாவது சம்பளம், படிகள் அல்லது வேறு விதமாக கொடுக்கப்படுகின்ற பொருள்களாக கொடுக்கப்படுகிற விஷயங்கள், இது எல்லாமே ஊதியம் என்று கூறப்படும். இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டாக்க, ஃபர்ஸ்ட் அடிப்படை சம்பளம், பேசிக் பே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. அடுத்தது அகவிலைப்படி, டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்றமே அது. அடுத்தது தக்க வைப்புக்கான படி, ரீடைனிங் அலவன்ஸ் ஒண்ணு கொடுப்பாங்க. அதாவது சில ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்கள எப்படியாவது நம்ம நிறுவனத்தை விட்டு வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அலவன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் ரீடைனிங் அலவன்ஸ். அந்த அலவன்ஸ் இது எல்லாமே சம்பளத்துல தான் அடங்கும். ஆனா கீழே இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை ஊதியம் என்று சொல்ல முடியாது. என்னென்ன, நடைமுறையில் இருக்கின்ற எந்த ஒரு சட்டத்தின் படியும் வழங்கப்பட வேண்டிய பணி நியமன விதிமுறைகளின் கீழ் வரையறை செய்யப்பட்டுள்ள ஊதியம் என்ற சொல்லுக்குள் அடங்காத லாப பங்கீட்டு தொகை, அதாவது போனஸ். போனஸுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட் கீழே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமௌண்ட், அந்த போனஸ், அது இந்த ஊதியம்னு எதை வரையறுத்திருக்கிறாங்களோ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல ஊதியம் என்று எதை வரையறை செய்திருக்கிறார்களோ அது போக மீதியான இந்த தொகை, அதுக்குள்ள அடங்காத இந்த தொகை, அதாவது போனஸ், லாப பங்கீட்டு தொகை, அது ஊதியம் என்ற சொல்லுக்குள் வராது. அதே மாதிரி வீட்டு வசதி அளிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய மதிப்பு, ஒரு வீடு கொடுத்திருக்காங்க, அதனுடைய வாடகை மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்பு இதன் கீழ் வராது. அல்லது விலக்கு வசதி, தண்ணீர், மருத்துவ வசதி ஆகியவற்றின் மதிப்பு, அல்லது சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தினால் பொதுவாக அல்லது பிரத்யேகமான ஒரு ஆணையின் மூலம் ஊதிய கணக்கில் சேர்க்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்ட வேறு வசதிகள் அல்லது சேவைகள், அதெல்லாம் இந்த ஊதியம் என்கிற சொல்லுக்கு வராது. அதாவது வேஜஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை அடங்காது. அதே மாதிரி பணி வழங்குனர் ஊழியரின் ஓய்வூதிய திட்டத்திற்காகவோ, அது பென்ஷன் அல்லது வருங்கால வைப்பு நிதிக்காகவோ, ப்ராவிடன்ட் ஃபண்ட், அதுக்காகவோ ஒரு தொகையை வழங்குகிறார் அப்படின்னு வச்சுப்போம். அந்த தொகையோ அல்லது அதில் சேர்ந்துள்ள வட்டியோ இந்த ஊதியம்ங்கிற சொல்லுக்குள் அடங்காது. எனி கன்வேயன்ஸ் அலவன்ஸ் ஆர் தி வேல்யூ ஆஃப் எனி டிராவலிங் கன்செஷன், சில நிறுவனங்கள்ல கன்வேயன்ஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க, போக்குவரத்து படி, அல்லது பயண சலுகை கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு இத்தனை கிலோமீட்டர் நீங்க உங்க குடும்பத்தோட எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு வரலாம், லீவ் டிராவல் கன்செஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். எனி சம் பெய்டு டு தி எம்ப்ளாய்டு பர்சன் டு டிஃப்ரே ஸ்பெஷல் எக்ஸ்பென்சஸ் என்டைல்டு ஆன் ஹிம் பை தி நேச்சர் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஒரு ஊழியர் இருக்காரு, அந்த ஊழியர் ஒரு வேலையை செய்யறாரு. அதாவது ஒருத்தர் கலெக்ஷனுக்கு போறாருன்னு வச்சுங்க, டெய்லி போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு பணத்தை கொண்டு கொடுக்குறாரு. அவர் கலெக்ஷனுக்கு போறாரு, போகும்போது அவருக்கு சில எக்ஸ்பெண்டிச்சர் வருது. அதாவது ஒரு ட்ரெயின்ல போறாரு, பஸ்ல போறாரு, எதுலயோ போறாரு, அப்ப செலவு பண்றாரு. அது ஏன் அந்த செலவு வருது, அவர் கொடுத்திருக்கிற அந்த வேலையின் காரணமாக அந்த செலவு வருது. அப்ப நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இந்த செலவு நீ பண்ணிருக்கியப்பா, இது இந்த வேலைக்கால செஞ்சிருக்கிற, அதனால அந்த செலவுகளை நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த செலவுகளை கொடுத்துடலாம். அந்த செலவுகளை கொடுத்தால் அதை ஈடுகட்டுவதற்காக வழங்கப்படுகின்ற அந்த தொகை, அதுவும் ஊதியங்கிற வரையறைக்குள் வராது. அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், வீட்டு வாடகைப்படி, அதையும் நாம ஊதியம் என்று சேர்த்துக் கொள்ள முடியாது. அடுத்தது நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தின் ஆணைப்படி பார்ட்டிஸ், கட்சிக்காரர்கள், அதாவது கட்சிக்காரர்கள் அரசியல் கட்சிக்காரர்கள், அந்த வழக்கு தொடுத்த 2 பேர் அல்லது விஷயத்தில் சம்பந்தப்பட்ட 2 பேர்கள், அவங்கள பார்ட்டிஸ் சொல்றாங்க, அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அவார்டு அல்லது அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட செட்டில்மெண்ட் ஆகியவற்றின் காரணமாக கொடுக்கப்பட வேண்டிய தொகை, ஏதாவது நீங்க தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அந்த தொகை, அதை நாம இதுல சேர்த்துக்க முடியாது. அதே மாதிரி ஓவர் டைம் அலவன்ஸ், மிகை நேர பணிக்காக வழங்கப்படுகின்ற தொகை. ஒரு ஊழியர் அவருக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்றோமோ அதை விட அதிகமான சில நேரங்கள்ல அதை விட அதிகமான நேரம் அவர் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்பொழுது அவருக்கு ஓவர் டைம் அலவன்ஸ் வழங்கப்படும். அந்த ஓவர் டைம் அலவன்ஸ் இந்த வேஜஸ்ங்கிற டெஃபினிஷனுக்குள்ளார வராது. அடுத்தது எனி கமிஷன் பேயபிள் டு தி எம்ப்ளாயி, எம்ப்ளாயிஸ்க்கு சில நேரங்கள்ல கமிஷன் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சேல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளவு சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அந்த கமிஷன் இதுல வராது. அடுத்தது ஜே, எனி கிராஜுவிட்டி பேயபிள் ஆன் தி டெர்மினேஷன் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட், ஒரு ஊழியர் பணியை விட்டு விலகி விடுகிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ அதாவது சூப்பர் அனிவேஷன், ரிட்டையர்மெண்ட், அந்த மாதிரி நேரங்கள்ல அவருக்கு கிராஜுவிட்டின்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த கிராஜுவிட்டியை நீங்க வேஜஸ்ல சேர்க்க முடியாது. அடுத்தது கே, எனி ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் ஆர் அதர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பேயபிள் டு தி எம்ப்ளாயி,
or any ex gratia payment made to him on the termination of employment. ஸோ ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், ரிட்ரென்ச் பண்ணிட்டாங்க, ஆள் குறைப்பு செய்து விட்டார்கள், அதன் காரணமாக அவருக்கு ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட், ஒரு ஈடுகட்டும் தொகை ஒன்று கொடுத்து அனுப்புறாங்க. அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கொடுக்குறாங்க, அந்த தொகை. அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அல்லது வேலையை விட்டு நிறுத்தும் பொழுதோ அவருக்கு எக்ஸ்கிராஷியா பேமெண்ட், கருணை தொகை ஒன்று கொடுக்குறாங்க, அந்த தொகையோ இந்த வேஜஸ்ங்கிற டெஃபினிஷன்ஸுக்குள்ளார வராது. ஸோ இதை நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். வேஜஸ்னா எது எதெல்லாம் வேஜஸ்ல வரும், எது எதெல்லாம் வேஜஸ்குள்ளார வராது அப்படிங்கிறத நாம தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த மேல் சொன்ன மாதிரி இந்த ஊதியத்தை கணக்கிடும் பொழுது ஏ முதல் ஐ வரையில் கூறப்பட்டுள்ள தொகைகளின் மொத்த கூட்டுத்தொகை மொத்த ஊதியத்தில் பாதிக்கு மேல் இருக்குமானால் அல்லது மத்திய அரசினால் அறிவிக்கப்பட்ட குறிப்பிட்ட விழுக்காட்டுக்கு மேல் இருக்குமானால் அவ்வாறு பாதிக்கு மேல் அல்லது குறிப்பிட்ட விழுக்காட்டுக்கு மேல் இருக்கின்ற தொகை ஊதியம் என்று கருதப்பட்டு இந்த பிரிவின் கீழ் ஊதியம் என்று கூறப்பட்ட தொகையில் சேர்க்கப்படும். இது என்ன சார் அப்படின்னு கேட்ட, ஏல இருந்து ஐ வரையிலும் சொல்றோம் இல்லையா சில விஷயங்கள். உதாரணமா எனி கான்ட்ரிபியூஷன் பெய்டு பை தி எம்ப்ளாயர் டு எனி பென்ஷன் ஆர் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது சி, அதில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி போக்குவரத்து பிரியானது பயணச்சலுகை டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈங்கிறது சிறப்பு செலவுகளுக்காக செய்யப்படுகின்ற செலவுகள், அப்புறம் எஃப்ல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். இதுல சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டுறோம். கூட்டி பார்த்தா அந்த தொகை அவருடைய மொத்த ஊதியம் இருக்கு இல்லையா, அதுல 50% மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி போச்சு அப்படின்னு சொன்னா அந்த பாதிக்கு மேல் அல்லது குறிப்பிட்ட விழுக்காட்டுக்கு மேல் இருக்கின்ற தொகையும் ஊதியம் என்றே கருதப்படும். இந்த பிரிவின் கீழ் ஊதியம் என்று கூறப்பட்ட தொகையில் சேர்க்கப்படும். இதை முக்கியமா நாம பார்த்துக்கணும். அனைத்து பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரே அளவிலான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் துணை பிரிவுகள் டி, எஃப், ஜி மற்றும் ஹெச் ஆகிய தொகைகளும் ஊதியத்தை கணக்கிட எடுத்துக் கொள்ளப்படும். சோ இப்ப சில பேர் என்ன பண்ணலாம், அந்த டிஎஃப்ஜி இதுல என்ன சொல்றோம் அப்படிங்கறத பாருங்களேன். டிஎஃப்ஜில என்ன சொல்லியிருக்கோம், போக்குவரத்து படி டில சொல்லியிருக்கோம், எஃப்ல ஹவுஸ் ரெண்ட் எலமெண்ட் சொல்லியிருக்கோம், ஜில அவார்டு செட்டில்மெண்ட் சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்களை சில பேருக்கு அதிகமா கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண் ஊழியர்களுக்கு குறைச்சலா கொடுத்து ஆண் ஊழியர்களுக்கு அதிகமா கொடுப்பாங்க. இப்ப இது ஜெண்டர் பயாஸ். இந்த ஜெண்டர் பயாஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஊதியத்தை கணக்கிடும் பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஊதியம் வரணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஊதியம், ஒரே சமமான ஊதியம் வழங்கப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த டிஎஃப்ஜி மற்றும் ஹெச் ஆகியவற்றில் கூறப்படப்பட்டுள்ள விஷயங்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு ஊழியருக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கு பதிலாக முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அவரது பணி வழங்கினால் வேறு பொருள் வழங்கப்பட்டால் அவருடைய மொத்த ஊதியத்தில் 15 விழுக்காட்டுக்கு மிகாத அத்தகைய பொருட்களின் மதிப்பு அவருடைய ஊதியம் என்று கணக்கிடப்படும். இது இந்த கைண்ட சில குட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சில பொருட்களை கைண்ட் அப்படிங்கிற பேர்ல கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் முன்னாடி சொன்னோம், அந்த மேனுபேக்சர் அவர் பண்றது ஒரு பொருள் உற்பத்தி பண்றாரு, அதுல இருக்கிற ஒரு பொருளையே அந்த பொருளையே கூட அவரு ஊழியர்களுக்கு சம்பளத்தினுடைய ஒரு பகுதியாக வழங்கலாம். அப்படி ஒரு வழங்குற பட்சத்துல அதனுடைய மதிப்பு என்னங்கிறதையும் பார்க்கணும். அந்த மதிப்பு மொத்த ஊதியத்துல 15 விழுக்காட்டுக்கு மிகாத அத்தகைய பொருட்களின் மதிப்பு அவருடைய ஊதியம் என்று கணக்கிடப்படும். இதை பார்த்துக்கணும். அடுத்தது இசட்ஆர் ஒர்க்கர். ஒர்க்கர் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ தொழிலாளி அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத இதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 2ZR என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு தொழில் நிறுவனத்தில் உடல் உழைப்பினால் செய்யத்தக்க வேலைகள், மேனுவல் ஒர்க், அதை பண்றதுக்காகவோ அல்லது கருவிகளை இயக்குதல், சில இயந்திரங்கள் இருக்கு, அந்த இயந்திரங்களை இயக்குவதற்காக ஆபரேஷன்ஸ், அல்லது கண்காணித்தல், சூப்பர்வைசர் ஒர்க் பண்றார், அல்லது மேலாண்மை பணிகள் மேனேஜ்மெண்ட் ஒர்க், அல்லது நிர்வாக பணிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ், அல்லது தொழில்நுட்ப பணிகள் டெக்னிக்கல் ஒர்க்ஸ், அல்லது எழுத்து பணிகள் அதாவது கிளர்க்கல் ஒர்க். இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரும், இந்த கிளர்க்குங்கிறவர் அவர் எந்த விதமான மேனுவல் ஒர்க்கும் பண்ணலையே, அவர் எப்படி ஒர்க்கர்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அவரும் இதுல சேர்ந்தா வராரு. ஸோ எழுத்து பணிகளை செய்பவரும் இதில் வருகிறார். சூப்பர்வைசர் இதில் வருகிறாரா? ஆமாம், சூப்பர்வைசரும் இதில் வருகிறார். மேனேஜ்மெண்ட் வேலை பார்க்கறவங்க வராங்களா? ஆமாம், அவர்களும் வருகிறார்கள். நிர்வாக பணிகளை செய்கிறவர், ஆமாம், அவர்களும் வருகிறார்கள். இவங்க எல்லாருமே தொழிலாளர் என்ற கணக்கின் கீழ் தான் வருவார்கள். இதுக்கு வேற விஷயங்கள் சில இது இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். ஆனா இதுல இந்த அப்ரண்டிசஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அப்ரண்டிசஸ் ஆக்ட் 1961, தொழில் பழகுனர் சட்டம் 1961, அதனுடைய பிரிவு 2A கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள அப்ரண்டிஸ் ஒர்க்கர்ஸ் அவங்க இதுக்குள்ளார வரமாட்டாங்க. அவங்கள ஒர்க்கர் என்று சேர்த்துக் கொள்ள முடியாது. சரி, இப்ப இந்த ஒர்க்கர்ங்கிறவர் எப்படி எல்லாம் இருக்கணும், அவருடைய மற்ற லட்சணங்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்க. இவர்கள் சிறந்த துறன் தேவைப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஒருத்தர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படி இருக்கணும்.
அல்லது அவ்வளவு ஸ்கில்லாம் வேண்டாங்க, ஏதோ அறகுறையா தெரிஞ்சு வச்சிருந்தாருன்னா போதும், அவரு செமி ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படி இருக்கலாம். அல்லது எந்த விதமான ஸ்கில்லுமே இல்லாத ஒருத்தராகவும் இருக்கலாம். அவரு எதுக்கு வச்சுக்கலாம், அந்த எரண்ட் ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேலைகள் செய்வதற்கு அவரை வச்சுக்கலாம். அப்ப ஸ்கில்டு ஒர்க்கரா இருக்கலாம், செமி ஸ்கில்டு ஒர்க்கரா இருக்கலாம், அல்லது அன்ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்கலாம். அந்த மாதிரி வேலைகளை செய்வதற்காக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கலாம். ஊதியத்திற்காகவோ அல்லது வெகுமானத்துக்காகவோ இவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கலாம். இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், அல்லது சம்பளம் இல்லாம வேறு ஏதாவது ஒரு கைமாறு கொடுக்கலாம், அவர்கள் இருக்கலாம். பணி நிபந்தனைகள் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது குறிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்ரிமெண்ட்ல எழுதி கையெழுத்து போட்டு வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது குறிப்பாகவும் உணர்த்தப்பட்டிருக்கலாம். ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அதர் நியூஸ் பேப்பர் எம்ப்ளாயிஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் மிஸ்செலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1955 இந்த சட்டத்தினுடைய பிரிவு 2F கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள உழைக்கும் பத்திரிகையாளர்களும் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட். சேல்ஸ் ப்ரமோஷன் எம்ப்ளாயிஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1976 இதனுடைய பிரிவு 2D கீழ் வரையறுக்கப்பட்ட விற்பனை ஊக்குவிப்பு ஊழியர்களும் இதில் அடங்குவார்கள். ஒர்க்கர் என்ற சொல்லின் கீழ் இவர்களும் வருவார்கள். ஒரு தொழில் சச்சரவின் தொடர்பாக இந்த சட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் நடவடிக்கைகளின் நோக்கத்திற்காக அந்த சச்சரவின் காரணமாக அல்லது விளைவாக பணி நீக்கம் செய்யப்பட்ட, பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அல்லது ஆட்குறைப்பின் காரணமாக பணி இழந்த அல்லது வேறு விதமாக பணி ஒப்பந்தம் முறிவு செய்யப்பட்ட எந்த ஒரு நபரும் இதில் அடங்குவார். ஒர்க்கர்ங்கிறது வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காரா அவர் தான் ஒர்க்கர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு டிஸ்பியூட் கீழே ஒருத்தர் வந்து வேலையில இருந்து நீக்கிருக்கலாம். அவர் முன்னாடி ஒர்க்கர் இருந்தாரு, அவர் ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கீழே ஒரு வேலையில இருந்து நீக்கிருக்கிறாங்க, ஒரு டிஸ்பியூட் நடந்துட்டு இருக்கு, அல்லது ஒரு ரிட்ரென்ச்மெண்ட் காரணமாக அவர் வந்து பணியில இருந்து நீக்கிருக்கிறாங்க. அப்படி நீக்கப்பட்ட நபரும் இந்த டெஃபினிஷனுக்குள்ள அடங்குவார், ஒர்க்கர் தான் வருவார். எந்த ஒரு நபரின் பணி நீக்கம், பணியிலிருந்து விடுவிக்கப்படுதல், ஆட்குறைப்பு ஆகியவற்றின் விளைவாக அந்த சச்சரவு ஏற்பட்டதோ அந்த நபரும் இந்த வரையறையின் கீழ் அடங்குவார். ஆனால் கீழ்காணும் நபர்கள் இந்த வரையறைக்குள் வரமாட்டார்கள். யார் யாரெல்லாம் இதுல வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டா, ஏர்போர்ஸ் ஆக்ட் 1950 ஆர் தி ஆர்மி ஆக்ட் 1950 ஆர் தி நேவி ஆக்ட் 1957 இந்த சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்கள்லாம் வந்து இந்த டெஃபினிஷன்ஸ் கீழே வரமாட்டாங்க, ஒர்க்கர் டெஃபினிஷன்ல வரமாட்டாங்க. காவல்துறையில் பணிபுரியும் ஒருவர் அல்லது அதிகாரி அல்லது சிறையில் பணிபுரிபவர், சிறைத்துறையில் பணிபுரிவார், அவர் இந்த டெஃபினிஷன் கீழே வரமாட்டாரு. மேலாண்மை அல்லது நிர்வாக அதிகார நிலையில் பணிபுரிபவர், முன்னாடி என்ன பார்த்தோம், மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுல இருக்கிற ஒர்க்கர்ஸ் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா அங்க அதிகார நிலை இருக்கு இல்லையா, அதிகாரி நிலை, அந்த நிலையில் எக்ஸிகூட்டிவ் லெவல்ல இருக்கிறவங்க அவங்க இந்த டெஃபினிஷன் கீழே வரமாட்டாங்க. மேற்பார்வையாளர் என்னும் நிலையில் பணிபுரிகின்ற, சூப்பர்வைசர் நம்ம சொன்னோம் இல்லையா, கண்காணிப்பாளர், அப்படி பணிபுரிகின்ற ஆனால் மாதம் ஒன்றுக்கு 18,000 ரூபாய்க்கு மேல் அல்லது மத்திய அரசினால் அவ்வப்பொழுது அறிவிக்கப்படுகின்ற தொகைக்கு மேல் சம்பளம் வாங்குகின்ற சூப்பர்வைசர்கள் அவர்களும் இதில் அடங்க மாட்டார்கள். இப்போ சூப்பர்வைசர் எந்த சூப்பர்வைசர் கீழே வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த மேலாண்மை பணியில் இருப்பவர் அல்லது நிர்வாக பணியில் இருப்பவர் யார் இது கீழே வர மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஒர்க்கர்ங்கிற டெஃபினிஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தியாயம் 3 நோக்கங்களுக்காக தொழிலாளர் என்பது வர்த்தகம் அல்லது தொழில்துறை ஆகியவற்றில் பணிபுரியும் அனைவரையும் குறிக்கும். மேலும் அமைப்பு சாராத தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு சட்டம் 2008 கீழ் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் 2008 பிரிவு 2M கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள தொழிலாளியையும் குறிக்கும். அது இந்த சாப்டருக்காக மட்டும். பைபார்ட்ரைட் ஃபோரம்ஸ், அதாவது இருதரப்பு மன்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது சில அமைப்புகள் வந்து சட்டத்துல இடம்பெற்றிருக்கின்றன. இது பழைய சட்டத்திலையும் ரொம்ப தெளிவாக இருந்தது, இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஒர்க்ஸ் கமிட்டி, கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி, அந்த மாதிரி கமிட்டிகளை பத்தி சொல்றது. பைபார்ட்ரைட் ஃபாரம், அதாவது இருதரப்பு அரங்கங்கள், அதாவது தொழிலாளர்களும் இருப்பார்கள், பணி வழங்குனர்களும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ஸும் இதுல ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இதுல இடம்பெற்றிருப்பார்கள். அந்த மாதிரி அமைப்புகள் அது சில வந்து சட்டத்துல சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல வர்றது ஒர்க்ஸ் கமிட்டி, அதாவது பணிக்குழு. பணிக்குழு அப்படின்னா என்ன, ஒர்க்ஸ் கமிட்டி அப்படின்னா என்ன, அது எங்க இருக்க வேண்டும்? ஒரு தொழில் நிறுவனத்தில் 100 அல்லது அது 100க்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்தால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்தது, கடந்த 12 மாதங்களில் என்றாவது ஒரு நாள் 100க்கு அதிகமான ஊழியர்கள் பணிபுரிந்திருந்தால். ஸோ 100 பேர் இருக்காங்களா தொழில் நிறுவனத்துல அப்படின்னு கேட்டாங்க, இப்ப யாரும் 100 பேர் இல்லைங்க, 95 பேர் தான் இருக்காங்க. ஆனா இந்த 12 மாசத்துல ஒரு மாசத்துல ஒரு நாள் 100 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 100 பேர் இருந்திருக்கிறாங்க. 12 மாதங்கள்ல என்றைக்காவது ஒரு நாள்
100 பேரோ அல்லது 100க்கு அதிகமான பேர் இருந்திருந்தாலுமே கூட சம்பந்தப்பட்ட அரசாங்கம் பரிந்துரைக்கப்பட்ட முறைகளின்படி பணிக்குழு ஒன்றை அமைக்குமாறு அந்த நிறுவனத்திற்கு பொதுவான அல்லது பிரத்யேகமான ஆணை ஒன்றை பிறப்பிக்கலாம். பொதுவான ஆணை அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் நீங்க பணிக்குழு நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு உங்க நிறுவனத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருந்தார்கள் அல்லது இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு பணிக்குழுவை அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டர் ஒண்ணு அதையும் போடலாம். இந்த குழுவில் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் பிரதிநிதிகளும் பணி வழங்குபவர்களின் பிரதிநிதிகளும் மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இதுல இருப்பார்கள். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா எக்காரணத்தை முன்னிட்டும் இக்குழுவில் பணி வழங்குபவர்களின் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை விட ஊழியர்களின் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடாது. ஒன்றும் தெளிவாக சொல்லலாம். ஒர்க்கர்ஸுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்பர் அதிகமாக இருக்கணும். மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை விட ஒர்க்கர்ஸுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்முடைய நம்பர் அதிகமாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களில் இருந்து ஊழியர்களின் பிரதிநிதிகள் விதிமுறைகளில் பரிந்துரைக்கப்பட்ட முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பிரிவு 9 கூறப்பட்ட முறைப்படி பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றுடன் கலந்து ஆலோசித்து ஊழியர்களின் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பணி வழங்குபவருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே அமைதியையும் நல்லுறவையும் உருவாக்குவதற்கும் 2 பேருக்கும் இடையில ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் மட்டும் போதாது, அதை தொடர்ந்து பேணி காக்க வேண்டும். அவ்வாறு காப்பதற்கும் அவசியமான நடவடிக்கைகளை ஊக்குவித்தல் அல்லது இத்தகைய நோக்கத்திற்காக அவர்களுக்கு இடையில் இருக்கும் பொதுவான விஷயங்கள் அல்லது பிரச்சனைகள் குறித்து கருத்து தெரிவித்தல் மற்றும் இத்தகைய விஷயங்கள் குறித்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அவற்றை சமன் செய்திட தேவையான முயற்சிகளை மேற்கொள்வது இதெல்லாம் பணிக்குழுவினுடைய பணிகள் ஆகும். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வராமலே தடுப்பது இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்தது the dynamics of works committee. So அந்த works committee எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க any industrial establishment, முதல்ல in any industrial establishment in which 100 or more workers are employed or have been employed on any day in the preceding 12 months, the appropriate government may require the employer by order to form a works committee. அப்போ worker representation என்ன அப்படின்னு கேட்டா ensures workers have equal or greater representation. Selection process என்ன? Workers are chosen in consultation with the trade unions. Committee duty என்ன? Promotes amity and resolves differences, promotes good relations and maintains good relations. அதுதான் ஒரு கமிட்டியினுடைய நோக்கம். அடுத்தது கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி, குறை தீர்க்குழுக்கள், பிரிவு 4(1). இப்போ ஒரு நிறுவனத்துல 20 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்தால் அந்த ஒவ்வொரு தொழில் நிறுவனத்திலும் தனி நபர்களுக்கு ஏற்படும் குறைகளால் எழுகின்ற தொழில் சச்சரவுகளை தீர்த்து வைப்பதற்காக 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குறை தீர்க்கும் குழுக்கள் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டிஸ் அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது பிரிவு 4(1) சொல்லப்படுகிறது. 4(2) குறை தீர்க்குழுவில் பணி வழங்குபவர்கள் மற்றும் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் சம எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் பரிந்துரைக்கப்பட்ட முறையின்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 4(3) குறை தீர்க்கும் குழுவின் தலைவர் பணி வழங்குனர் மற்றும் தொழிலாளர் ஆகியோர் தரப்பில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஸோ இதை ரொட்டேஷனல் பேசிஸ்ல தான் இதை செலக்ட் பண்ணணும். குறை தீர்க்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10க்கு மேல் போகக்கூடாது. 10க்கு மேல போகக்கூடாது. இதுதான் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி. குறை தீர்க்கும் குழுவில் பெண்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். பொதுவான பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது என்ன அப்படின்னு கேட்டாக்க இப்போ ஒரு நிறுவனத்துல மொத்தமாக பணிபுரியும் பெண்கள் எவ்வளவு பேர் பெண்கள் பணிபுரிகிறார்களோ அதே விகிதத்துல குறை தீர்க்கும் குழுவிலும் பெண் தொழிலாளர்கள் எண்ணிக்கையும் இருக்க வேண்டும். இப்போ 100 ஊழியர்கள் இருக்காங்க மொத்தமா, அதுல 25 ஊழியர்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னாக்க அங்க என்ன இப்போ 4க்கு ஒரு ஊழியர் இருக்காங்க. அதே விகிதத்துல இந்த குழுவிலும் பெண் தொழிலாளர்கள் என்னுடைய எண்ணிக்கையும் இருக்க வேண்டும். துணைப்பிரிவு 1 குறிப்பிடப்பட்ட சச்சரவு பற்றிய விண்ணப்பத்தை பாதிக்கப்பட்ட ஊழியர், அதாவது கிரீவன்ஸ் ரெட்ரஸலுக்கான அந்த அப்ளிகேஷனை அந்த சச்சரவுக்கு காரணமான செயல் நடைபெற்ற நாளில் இருந்து ஓர் ஆண்டுக்குள் குறை தீர்க்குழுவிடம் சமர்ப்பிக்கலாம். ஸோ அந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டிக்கு நீங்க எப்ப அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்தது இல்லையா, அந்த பிரச்சனை வந்ததுக்கான செயல் நடைபெற்ற நாளில் இருந்து ஓர் ஆண்டுக்குள் நீங்க அந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டிக்கு அப்ளிகேஷனை கொடுக்கலாம். துணைப்பிரிவு 5 கீழ் பெறப்பட்ட விண்ணப்பம் பெறப்பட்ட நாளில் இருந்து 30 நாட்களுக்குள் குறை தீர்க்கும் குழு தனது நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளலாம். இந்த அப்ளிகேஷனை வாங்கின 30 நாட்களுக்குள்ளாக
இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி அதனுடைய தன்னுடைய நடவடிக்கைகளை முடித்துவிடும். துணைப்பிரிவு 5 கீழ் குறைதீர் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் மீது குழுவின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கருத்தை அடிப்படையாக கொண்டே முடிவு எடுக்கப்பட வேண்டும். மெஜாரிட்டி ஒப்பீனியன் என்ன இருக்கோ அதை வச்சுதான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதிலும் பணியாளர்களின் பிரதிநிதிகளாக இருக்கும் குழு உறுப்பினர்களின் பாதிக்கு மேற்பட்டோர் இந்த முடிவினை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுல 2வது கிளாஸ் பாருங்க, ஒர்க்கர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, அதுல 50% மேல இருக்கிறவங்க இந்த விஷயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல மெஜாரிட்டி உறுப்பினர்களுடைய கருத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும்ங்கிறாங்க. அடுத்தது ஒர்க்கர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல 50% மேல இருக்கிறவங்க இதை ஒப்புக்கொள்ள வேண்டும்ங்கிறாங்க. அப்படி இருந்தாதான் அந்த நடவடிக்கை செல்லுபடியாகும். இல்லை எனில் குறைதீர் குழுவினால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை என்று கருதப்படும். அப்ப அவங்களால அதை தீர்த்து வைக்க முடியவில்லை என்று ஆகிவிடும். துணைப்பிரிவு 6 கண்டுள்ளபடி குறைதீர் குழுவின் முடிவினால் ஒரு ஊழியர் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அக்குழுவினால் ஊழியரின் குறை குறித்த காலத்திற்குள் தீர்க்கப்படவில்லை என்றாலோ குறைதீர் குழு தனது முடிவை வழங்கிய நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் அல்லது துணைப்பிரிவு 6 குறிப்பிடப்பட்டுள்ள காலம் முடிவடைந்த நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் ஊழியர் தான் உறுப்பினராக இருக்கும் தொழிற்சங்கத்தின் மூலம் சமரச விண்ணப்பம் ஒன்றை பரிந்துரைக்கப்பட்ட முறைப்படி சமரச அதிகாரிக்கு அனுப்பலாம். அவர் தன்னுடைய ட்ரேட் யூனியன் மூலமாக அவர் கன்சிலேஷன் ஆபீசருக்கு ஒரு அப்ளிகேஷனை அனுப்பலாம். அதுதான் பிரிவு 4.8 சொல்கிறது. 4.9 பணி வழங்குனர் ஒருவர் தம்மிடம் பணிபுரியும் ஊழியரை பணியிலிருந்து விடுவித்தாலோ நீக்கினாலோ ஆட்குறைப்பு செய்தாலோ அல்லது வேறு விதமாக ஊழியரின் சேவையை முறித்துக் கொண்டாலோ அத்தகைய விடுவித்தல், நீக்கல், ஆட்குறைப்பு அல்லது சேவை முறிப்பு ஆகியவற்றின் காரணமாக ஊழியருக்கும் பணி வழங்குனருக்கும் இடையில் எழுகின்ற சச்சரவு அல்லது வேறுபாடு தொழில் சச்சரவாக கருதப்படும். வேறு எந்த தொழிலாளரோ அல்லது தொழிற்சங்கமோ இதில் ஒரு தரப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு எம்ப்ளாய்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில இந்த பிரச்சனைகள், ஏதாவது அந்த பணி நீக்கம் அல்லது ஆட்குறைப்பு, இதன் காரணமாக எழுகின்ற ஒரு தொழில் சச்சரவும் தொழில் சச்சரவாகவே கருதப்படும். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் என்றே கருதப்பட வேண்டும். 4.10 இந்த பிரிவிலோ அல்லது பிரிவு 53 கூறப்பட்டுள்ளவை பற்றி கவலை இல்லாமல் ஒரு ஊழியர் தனது சச்சரவு பற்றி சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தின் சமரச அதிகாரியிடம் விண்ணப்பம் அளித்து 45 நாட்கள் நிறைவடைந்த பிறகு சச்சரவை தீர்த்து வைக்க வேண்டி துணை பிரிவு 5 குறிப்பிடப்பட்டுள்ளது போல் தீர்ப்பாயத்திடம் முறையிடலாம். கன்சலேஷன் ஆபீசரால முடியல அப்படின்னு சொன்னா 45 நாட்கள் நிறைவடைந்த பிறகு தீர்ப்பாயத்துக்கு போலாம், ட்ரிபியூனலுக்கு போலாம். அத்தகைய விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட தீர்ப்பாயம் பிரிவு 53(6) கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தை தீர்த்து வைப்பதற்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரம் மற்றும் நீதி வரம்புகள் ஆகியவற்றின்படி செயல்படும். அப்ப தீர்ப்பாயம் இதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு முடிவினை அறிவிக்கும். 4.11 பிரிவு 4.9 குறிப்பிடப்பட்டுள்ள பணியில் இருந்து விடுவித்தல், நீக்கல், ஆட்குறைப்பு அல்லது சேவை முறிப்பு போன்றவை நடந்த நாளில் இருந்து 2 ஆண்டுகள் முடிவதற்குள் பிரிவு 4.10 குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பம் தீர்ப்பாயத்திடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு கால வரம்பு என்ன அப்படிங்கிறத இந்த பிரிவுல சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு அதில் இருக்கிற சில விஷயங்கள் குறித்து பார்த்தோம். மீதி உள்ள பிரிவுகளை நாம் அடுத்த உரையில் விரிவாக காணலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.